வெள்ளை மாளிகையில் உலகமே எதிர்பார்த்த சந்திப்புகள் அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கிறது. ஒரு புறம் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்பை சந்தித்தார் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இந்த சந்திப்பு அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மிக மிக அதிகமான முக்கியம் யாருக்கு அப்படின்னா பெஞ்சமின் நெதன்யாகுக்கு தான். இஸ்ரேலுக்கு கூட இந்த சந்திப்பு முக்கியமான தெரியல, ஆனால் நெதன்யாகுக்கு இந்த சந்திப்பு மிக மிக முக்கியமானது. இந்த சந்திப்பை தொடர்ந்து இன்னொரு சந்திப்பு நடந்திருக்குது. ட்ரம்பை சந்தித்தார் யுக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி. இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் செலன்ஸ்கியை விட யுக்ரைனுக்கு இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒரு விஷயமா மாறி இருக்கிறது. ஏன் இந்த சந்திப்புகள் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது, இந்த சந்திப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னென்ன, இதையெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த டிகோட் ஷோல பேச போறோம். வெல்கம் டு டிகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த இரண்டு சந்திப்புகள் பற்றியும் நாம விரிவா தனித்தனியா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற சந்திப்பு அப்படிங்கிறது ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நெதன்யாகு அவர்களுடைய சந்திப்பு. இந்த சந்திப்பு ஏன் மிக முக்கியமானதா இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல்ல வரக்கூடிய அக்டோபர் மாதம் நடக்க இருக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் நெதன்யாகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். நெதன்யாகுக்கு இந்த தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அவருக்கு அமெரிக்காவும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நம்மளால பார்க்க முடியுது. இஸ்ரேலினுடைய கடந்த தேர்தல்கள் எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கிறப்போ அதுல ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது. என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய தேர்தலில் அமெரிக்கர்களுடைய பங்கு அப்படிங்கிறது மிக முக்கியமானதா இருக்கு. அதாவது இஸ்ரேலினுடைய எந்த தலைவருக்கு அமெரிக்கால அதிகாரத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் இந்த இஸ்ரேலுடைய தேர்தல் முடிவுகள் கடந்த காலங்களில் நடந்து வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒவ்வொரு தேர்தல்களையுமே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பங்கு மற்றும் அமெரிக்கர்களுடைய பங்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. இந்த போர் தொடங்கினப்பவும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, நெதன்யாகு அமெரிக்காவுடனான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்துட்டு வந்தாரு. குறிப்பா சொல்லணும்னா தன்னுடைய இளமை காலத்தை நெதன்யாகு அமெரிக்காவில் தான் கழிச்சாரு. அதனால அவருடைய அமெரிக்கன் இங்கிலீஷ் ஆக்சென்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால தொடர்ச்சியா அவருடைய பீரியட்ல அவர் பல்வேறு அதிபர்களை பார்த்திருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா 1996ல இருந்து 1999 வரைக்கும் ஒரு டேர்ம் அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு தோல்வி, அதுக்கப்புறமா 2009 அதிபராகிறாரு. 2009 அதிபராகி 2021 வரைக்கும் அவர் பதவியில் இருக்கிறாரு. அந்த 2021 இருந்து 22க்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு இன்டர்ம் கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாங்க. திருப்பி 22 இருந்து தற்போது 26 வரைக்கும் அவர் அதிபராக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம் நெதன்யாகு. இந்த காலகட்டங்களில் அவர் தொடர்ச்சியா பல்வேறு அமெரிக்க அதிபர்கள் கூட நட்புல இருந்திருக்கிறாரு. அது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப முக்கியமான இணக்கமான ஒரு நண்பராகத்தான் அறியப்படுவார். அதுல ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு படி மேல. ஏன் இது நான் ஒரு படி மேல அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அதிபரும் சரி, அமெரிக்க அதிபரும் சரி, இஸ்ரேலோட இணைந்து ஒரு போர்ல ஈடுபட்டது கிடையாது. ஆனா ட்ரம்ப் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரேலோட இணைந்து ஈரானுக்கான ஒரு அட்டாக், ஒரு வாரம் ஓப்பனாகவே அவங்க நடத்துறாங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த தாக்குதல் தொடங்கியது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த போர் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைச்ச மாதிரியான ஒரு திசையில போகல. குறிப்பா அமெரிக்கா வெனிசுலாவை அட்டாக் பண்ணப்போ அங்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதிபருக்கு பதிலாக வேற ஒரு பதவி மாற்றம்லாம் நடைபெற்றுச்சு. அதே மாதிரியான ஒரு காட்சியை ஈரான்ல நம்மளால நடத்தி காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் ட்ரம்புக்கு கொடுத்த, அதாவது அமெரிக்காவுக்கு கொடுத்த வாக்குறுதியாக சொல்லப்பட்டுச்சு. ஈரானுடைய உச்ச தலைவர் தாக்குதல்ல உயிரிழந்துட்டாரு அப்படின்னா ஈரான்ல ரொம்ப ஈஸியா ஆட்சி கவிழ்ந்துரும். அதன் மூலமாக நமக்கு தேவையான ஒரு நபரை அந்த உச்ச பதவிக்கு கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சொன்ன விஷயமா இருந்துச்சு. அவங்களும் அவங்களுடைய உளவு தகவல்கள்லாம் வச்சு அவங்களுடைய முதல் தாக்குதலையே பாத்தீங்க அப்படின்னா உச்ச தலைவருக்கு எதிராக தான் அவங்க நடத்தியிருந்தாங்க. அந்த தாக்குதல்ல அவர் உயிரிழக்கவும் செய்தாரு. அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அவங்க நினைச்ச மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றம் அவ்வளவு ஈஸியா நடக்கல. அந்த பவர் அவ்வளவு ஈஸியா அந்த இஸ்லாமிய புரட்சி படையை விட்டு போகல. அவங்களுடைய நெட்வொர்க்கிங்கிறது அப்படி அடுத்த உச்ச தலைவர் அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா யார் போனாலும் அங்க அந்த செட்டப் அப்படிங்கிறது ஈரான்ல ரொம்ப வலுவாகவே இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அவங்களுடைய வலுவாக சொல்லக்கூடிய அந்த ஹர்மோஸ் பகுதியும் சரி, திருப்பி ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க நட்பு நாடுகளுடைய ராணுவ தளங்களை சரி, இதுதான் இவங்களுடைய அட்டாக்கா இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில ஈரான் ஓரளவுக்கு ரெண்டு மிகப்பெரிய நாடு, ஒரு பக்கம் இஸ்ரேல் ரொம்ப டெக்னாலஜியாவும் சரி ராணுவத்திலையும் சரி பலம் வாய்ந்த ஒரு இஸ்ரேல், அமெரிக்கா சொல்லவே வேண்டாம் வல்லரசு. ஸோ இந்த ரெண்டு நாடுகளையுமே பாத்தீங்க அப்படின்னா ஈரான் தாக்கு பிடிச்சு நின்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி போச்சுது. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி அமெரிக்கா
தான் போச்சதே தவிர இஸ்ரேல் இந்த அமைதி ஒப்பந்தத்துக்குள்ள வரவே இல்லை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அமெரிக்கா மொத்தமுமே ஒரு பேச்சு இருக்கு, என்ன அப்படின்னா இந்த போருக்கு உள்ளால, அதாவது ஈரான் போருக்கு உள்ளால அமெரிக்காவை தேவையில்லாம இழுத்து விட்டது இஸ்ரேல் தான் அப்படிங்கிறது, குறிப்பா நெதன்யாகு தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அமெரிக்கர்கள் மத்தியில் நெதன்யாகுவுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணுது. அமெரிக்கர்களுக்கு மத்தியில் ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஒரு தலைவருக்கு வருதுன்னா இஸ்ரேல் எலெக்ஷன்ல அவரால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் பிரச்சனை இப்போ. ஸோ நெதன்யாகு இதெல்லாம் சரி கட்டுறதுக்காக தான் ட்ரம்ப் கூட எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, இந்த போர் நிறுத்தமும் எங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தல அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த சந்திப்பை வந்து அவர் எடுத்து சென்றார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அமெரிக்க செனட்டராக இருக்கக்கூடிய லின்சே கிரஹாம் அவருடைய உயிரிழப்பு கடந்த மாதம் ஜூலை 12ஆம் தேதி நடந்திருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலும் சரி, உக்ரைனுக்கு உதவுதலும் சரி, இது ரெண்டு விஷயத்திலையுமே அவர் வந்து அமெரிக்கா சைடுல இருந்து சப்போர்ட்டா இருந்தாரு. அவருடைய மறைவு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமாக அவருக்கான இறுதி அஞ்சலி எல்லாம் நேற்று நடந்துச்சு. அந்த இறுதி அஞ்சலியில் பங்கேற்பதற்காகத்தான் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவும் சரி, உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடிய செலன்ஸ்கியும் சரி, அவங்க ரெண்டு பேருமே அமெரிக்காவுக்கு வராங்க. ஸோ இதை ஒட்டி தான் இந்த ட்ரம்போட இந்த சந்திப்பு நடக்குது. இந்த சந்திப்புகளுக்கெல்லாம் முன்னாடி ட்ரம்ப் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி எழுப்பப்படுது அவர்கிட்ட. துருக்கிக்கு வந்து அமெரிக்கா F-35 ரக போர் விமானங்களை விற்பனை செய்வதற்கு வந்துட்டு இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ட்ரம்ப் ரொம்ப காட்டமாவே பதில் சொல்றாரு. நாங்க யாருக்கு எதை விற்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கு இஸ்ரேலுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நாங்க இல்லாம, அதாவது அமெரிக்கா இல்லாம வாழவே முடியாத ஒரு நாட்டுக்கெல்லாம் நாங்க நல்லவங்களா இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எந்த நாடு சொல்கிறோன்னு தெரியுதா, இஸ்ரேல் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு. ஸோ நெதன்யாகுக்கு மேலே அவர் வந்து ஒரு அதிருப்தியில் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி சுமூகமாக முடிஞ்சது மாதிரி, ஒரு பெரிய வரவேற்பெல்லாம் இல்லை. ஏன்னா அது ஒரு இறுதி அஞ்சலிக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால வெள்ளை மாளிகையில் ஒரு பயங்கரமான வரவேற்பு நடந்துச்சு அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப எளிமையான ஒரு சந்திப்பு தான், ஒரு க்ளோஸ்டு ரூமுக்கு உள்ளால் நடைபெற்ற சந்திப்பு தான். இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளை மாளிகை ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பு அப்படின்னு ரொம்ப எளிமையாக முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நெதன்யாகுவுமே இதுவரையிலுமே ட்ரம்போட நடந்த பேச்சுவார்த்தையில இது ஒரு சிறந்த பேச்சுவார்த்தையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நெதன்யாகு இங்க என்ன ஷோ ஆஃப் பண்ண விரும்புறாரு அப்படின்னா, நான் ட்ரம்ப் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இஸ்ரேலுக்கு, அவர் தன்னுடைய நாட்டுக்கே அவர் சொல்றாரு அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. இதன் மூலமாக தேர்தலில் ஒரு இம்பாக்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இந்த F-35, இந்த துருக்கிக்கு F-35 கொடுக்குற விஷயங்கள்ல அதிருப்தி தான். இந்த போரை அமெரிக்கா நிறுத்தணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்குமே வந்து இவங்க கடுமையான அதிருப்தி தான் தெரிவிக்கிறாங்க. ஆனா அது எல்லாத்தையும் விட இப்ப அக்டோபர்ல வரக்கூடிய எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் நெதன்யாகுனுடைய பிரதானமான ஒரு திட்டமா இருக்கு. அதை நோக்கி தான் நான் அமெரிக்கர்களுக்கும் ரொம்ப நல்ல பிள்ளை தான், நீங்க வந்து என்ன வந்து தப்பா நினைக்காதீங்க அப்படிங்கிறத பதிவு பண்றதுக்காக தான் அவர் போனதா பார்க்கப்படுது. மிக முக்கியமான சர்வதேச தேர்தல் கணிப்பாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெரும்பாலானுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்போட ஆதரவு இந்த முறை நெதன்யாகுக்கு இருக்காது. வெளிப்படையா அவர் வந்துகிட்டு ஓகே ஹி இஸ் எ குட் மேன் அப்படிலாம் அவர் பாராட்டினாலுமே உள்ளுக்குள்ளால அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது நெதன்யாகுக்கு எதிராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார் தொடங்கினதுக்கு அப்புறமாக இஸ்ரேலுக்கும், அதாவது நெதன்யாகுக்கும் ட்ரம்புக்கும் நடக்கக்கூடிய முதல் சந்திப்பாக தான் இது இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில எல்லா வகையிலையுமே இந்த சந்திப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட மிக மிக முக்கியம் நெதன்யாகுக்கு. அது எந்த அளவுக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த பல காலமாட்டு இஸ்ரேல் நடக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள்ல அமெரிக்காவினுடைய பங்கு அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த ஒரு பக்கம் போர் நிறுத்தம் நடந்திருக்கு. அமெரிக்கா தன்னுடைய தாக்குதலை வந்து ஈரான் மீதான தாக்குதலை கடந்த சில நாட்களாக நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஈரானுமே வந்து அந்த தாக்குதலை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் ஈரான் சைட்லயுமே ஒரு பெரிய அதிருப்தி வந்திருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் போர் நிறுத்தம் மாதிரியான ஒரு சினாரியோ நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் போய் போர் நிறுத்தத்தை விரும்பாத இஸ்ரேலினுடைய பிரதமரை வந்து ட்ரம்ப் சந்திக்கிறதுல இவங்களுக்கு ஒரு ஈரானுக்கு ஒரு அதிருப்தி இருந்துச்சு. இதே நேரத்தில் தான், இந்த சந்திப்பு நிகழக்கூடிய நேரத்தில் தான் ஜோர்டான்லையுமே வந்து அமெரிக்க படையின் மீது ஒரு தாக்குதலை ஈரான் முன்னெடுக்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சிகளை வந்து எங்களுடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு தடுத்துட்டுச்சுன்னு அமெரிக்காவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு புறம் சவுதி அரேபியானோட எண்ணெய் வயல்கள் மீது கடந்த 72 மணி நேரங்களில் அவ்வப்போது தாக்குதல்கள் நடைபெற்றிருக்குது. அந்த தாக்குதலுக்கு பழித்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமெரிக்காவும் சவுதியினுடைய கூட்டுப்படை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈராக்ல இருந்து செயல்படக்கூடிய ஈரான்
ஆதரவு ஆயுத குழுக்கள் மீதான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புமே கிட்டத்தட்ட எங்களுடைய தரப்புல ஒரு 8 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க, 4 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல்கள் எல்லாமே ஈரானை நோக்கி தான் திரும்புது. ஆனால் ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கு, அதாவது அந்த சவுதி அரேபியாவில் நடந்த அந்த எண்ணெய் வயல் தாக்குதல்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, நாங்கள் யாரையும் தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்லலை. ஒருவேளை ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சி படையினர் கூட தாக்குதல் நடத்திருக்கலாம். ஆனால் தேவையில்லாம எங்க மேல இந்த தாக்குதல்களுக்கு, சவுதி அரேபியா மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு எங்களை பழி சுமத்தாதீங்க அப்படிங்கிறது தான் ஈரானுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஓவராலா இந்த பேச்சுவார்த்தை வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படாத சூழல் போச்சு அப்படின்னா அமெரிக்கா மிக கடுமையான எதிர்வினையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ட்ரம்போட ஸ்டேட்மெண்டா இருக்குது. ஆனா இதுல இறுதி முடிவு அப்படிங்கிறது இன்னும் ஏற்படாத ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்குது. இந்த சந்திப்பு இதுல மிக முக்கியமான ஒரு அம்சத்தை கொண்டு வந்திருக்கிறதா தான் பார்க்க முடியுது. வெள்ளை மாளிகையில் நடந்த இன்னொரு மிக முக்கியமான சந்திப்பு, ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடிய செலன்ஸ்கியுடைய சந்திப்பு. இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் யுக்ரைன் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நாம ஏற்கனவே பார்த்திருந்தோம், யுக்ரைன் வந்துட்டு ஈரானுடைய ஒரு கப்பல் மேல ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதற்கு பதிலடியாக யுக்ரைனுக்கு நாங்க மிக கடுமையான பதிலடியை கருங்கடல்ல தருவோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துல தான் இந்த சந்திப்பும் நடக்கிறது. அதிபர் ட்ரம்ப் உடனான சந்திப்பு குறித்து வெள்ளை மாளிகை ரொம்ப லைட்டராகவே இல்லை, ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பு. ஏற்கனவே நெதன்யாஹுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களோ கிட்டத்தட்ட அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க, ஒரு நல்ல சந்திப்பு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் அதே நேரத்தில் ஜெலன்ஸ்கி இந்த சந்திப்பு குறித்து அவர் பதிவிடக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய விஷயங்கள்ல அவர் தேங்க் பண்ணிக்கிட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, அமெரிக்காவினோட மிக முக்கியமான வான்வழி பாதுகாப்பு அமைப்பான பேட்ரியாட் அந்த ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு எங்களுக்கு வந்து ட்ரம்ப் ஓகே சொல்லியிருக்கிறாரு. அதாவது உக்ரைன்ல அதனுடைய தயாரிப்பை நடத்துவதற்கு ட்ரம்ப் ஓகே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட். யுக்ரைனுக்கு பேட்ரியாட் ஏன் முக்கியம்? ஏன்னா ரஷ்யா தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய வான்வழி தாக்குதல்னால யுக்ரைன் சந்திக்கக்கூடிய சேதாரம் அப்படிங்கிறது மிக மிக அதிகமா இருக்கு. ஒரு முறையான வான்வழி பாதுகாப்பு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அதுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், அதாவது ஏற்படக்கூடிய சேதாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது யுக்ரைனுடைய நம்பிக்கை. பல நீண்ட காலமாகவே யுக்ரைன் வந்துகிட்டு ஒரு 25 பேட்ரியாட் அமைப்பாது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை அமெரிக்காட்ட வச்சுட்டு இருந்தாங்க. பட் அமெரிக்கா இப்போ வரைக்கும் அதுக்கு ஓகே சொல்லலை. பட் இதுக்கு முன்னாடி ஒரு நாட்டோ மாநாட்டில் ட்ரம்ப் பேசுறப்போ கூட நாங்கள் வந்து யுக்ரைனுக்கு பேட்ரியாட் வழங்குறத பற்றி ஆலோசிப்போம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த சந்திப்பில் ஜெலன்ஸ்கி வைத்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை, நீங்கள் வந்து நாட்டோ மாநாட்டில் சொன்னபடி எங்களுக்கு வந்து பேட்ரியாட் அமைப்பை தரணும், இந்த பேட்ரியாட் அமைப்பு மூலமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய சேதாரத்தை நாங்கள் பெருமளவு தடுப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு விஷயமா இருக்குது. நாங்க அமெரிக்கால தயாரிக்கக்கூடிய பேட்ரியாட்டை யுக்ரைனுக்கு தரோம்னு ட்ரம்ப் சொல்லல, அதற்கு பதிலாக யுக்ரைன்ல பேட்ரியாட்டை தயாரிக்கிறதுக்கான அனுமதியை வழங்குறதும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கடந்த டீகோட் ஷோட்ஸ்ல பார்த்திருந்தோம், ஈரானுடைய தாக்குதல்னால அமெரிக்கா பெருமளவுல ஆயுதங்களை இழந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். குறிப்பா இந்த பேட்ரியாட் அண்ட் தாட் இது ரெண்டுமே வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு தான். இந்த ரெண்டுமே வந்து மிக கடுமையாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்திருந்தோம். ஒரு சாதாரண ட்ரோன் வந்தா கூட அதுக்காக அவங்க வந்து மல்டிபிள்ஸ் ஏவுகணைகளை, அதிகப்படியான ஏவுகணைகளை ஏவிதான் தடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. இதனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருந்துச்சு பார்த்திருந்தோம். அந்த வகையில தான் வந்து யுக்ரைனுக்கு அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு உங்களுக்கு தரோம்னு சொல்லல, நீங்க தயாரிக்கிறதுக்கு நாங்க அனுமதி தரோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை ட்ரம்ப் கொடுத்ததா சொல்றாங்க. இதுல யுக்ரைனுக்கு சேலஞ்ச் இல்லாம இல்ல, பிகாஸ் இப்போதான் அவங்க அனுமதியவே வாங்கியிருக்காங்க. இந்த அனுமதிக்கு அப்புறமா இதற்கான ஒரு செட்டப், அதாவது ஒரு பேட்ரியாட்டை உருவாக்குவதற்கான, பேட்ரியாட் வான்வெளி அமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு செட்டப்பை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது யுக்ரைனுக்கு அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு அமெரிக்கா உதவுனாலுமே அது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. ரெண்டாவது, இப்படியான ஒரு தயாரிப்பை யுக்ரைன் எங்க பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா யுக்ரைனுடைய பல்வேறு பகுதிகளை, மிக முக்கியமான பகுதிகளை வந்து ரஷ்யா சர்வேலன்ஸ்லேயே வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய சேட்டலைட் மூலமாக அவங்களுடைய கண்காணிப்பு அப்படிங்கிறது மிக தீவிரமாகவே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதனால ரஷ்யாவுடைய தாக்குதலை மீறி இப்படி ஒரு விஷயத்தை தயாரிச்சு அதை எல்லையில கொண்டு ஒரு வான்வெளி பாதுகாப்பு அமைப்பாட்டு யுக்ரைன் நிறுவிடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான். ஆனால் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது அதை நோக்கி நகர்த்தியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த இரண்டு சந்திப்புகள்லையுமே ஈரான் போர் நிறுத்தம் குறித்து பெரிய அளவில் பேசப்பட்ட மாதிரி தெரியல. அதை ரெண்டையும் தாண்டி வந்த இரண்டு தலைவர்களுக்குமே அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஒன்னு நெதன்யாஹுவோட தேர்தல் வெற்றி, இன்னொன்னு செலன்ஸ்கி அவருக்கு யுக்ரைனுடைய பாதுகாப்பு. இதை ரெண்டையும் பற்றி தான் பிரதானமான ஒரு பேச்சுவார்த்தை போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. ஈரான் போர் நிறுத்தம் பத்தி ஒரு பெரிய அளவுக்கான டாக் அங்க நடந்தது மாதிரி தெரியல. இதுக்கு இடையில ஈரான் வேற ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய
ராணுவ தளம் மீது. ஸோ இதுக்கெல்லாம் அமெரிக்கா என்ன மாதிரியான ஒரு எதிர்வினை நடத்த போகுது அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மிக முக்கியமான ஒரு தகவல்களா இருக்கும். பட் இப்ப நடைபெற்ற சந்திப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு சந்திப்பு. அது அரசியல் களத்திலையும் சரி, சர்வதேச இந்த போர் விஷயங்கள்லையும் சரி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இந்த ஈரான் போர் தொடர்பான விஷயங்கள் அடுத்தடுத்து என்னவாக நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விதான். ஏன்னா இந்த சந்திப்புக்கு அப்புறமா ஏதாவது ஒரு முடிவு வரும்னு நினைச்சாங்க, ஆனா எந்த முடிவுமே வரல. அப்படிங்கிறப்போ போர் அடுத்த கட்டமா என்னவாக போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதிலாம் வரும் நாட்கள்ல தெரியும். அது தொடர்பான பல்வேறு தகவல்களையும் பின்னணி தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் டிகோட் ஷோவுடன். நன்றி, வணக்கம்.